Hello all, welcome to Study Buddy. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் 6th ஸ்டாண்டர்ட் NCERT வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் ரெஸ்பான்சஸ். அண்ட் 5th சாப்டரும் நான் வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஆல் தி ரிமைனிங் சாப்டர்ஸ், ஸோ இதில் லெசனில் 6th ஸ்டாண்டர்ட் NCERTயில் இருக்கிற ரிமைனிங் சாப்டர்ஸ் எல்லாமே வந்து நான் கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் சென்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்கலாம். அண்ட் ஜியாகிரஃபி மட்டும் இல்லை, ஸோ அரவுண்ட் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, என்விரான்மெண்ட், எக்கனாமி எல்லாமே வந்து தமிழில் எடுத்து அவுட் சோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி அண்ட் பர்சனல் கைடன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எந்த சப்ஜெக்டில் இப்போ நான் எடுக்க போகிற எந்த சப்ஜெக்ட், எந்த டாபிக் எதுவுமே உங்களுக்கு டவுட் இருந்தாலும் வந்து அதை தனியாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் அது இல்லாமல் வந்து நீங்கள் கால் பண்ணி எப்போ வேணாலும் உங்கள் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஹவு த கோர்ஸ் ஒர்க்ஸ். ஸோ கோர்ஸ் வந்து நான் எப்படி யூடியூப்பில் போடுறனோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனித்தனி வீடியோஸ் வந்து உங்களுக்கு தானாக வந்துடும். அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ், நிறைய பேர் வந்து பர்சனல் கைடன்ஸ் இல்லாமல் சஃபர் பண்ணுறீங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் இது இல்லாமல் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ GS 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வந்து பெர் மந்த் வந்து நீங்கள் அரவுண்ட் வந்து ஒரு 50 questions வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும், இன்கேஸ் இஃப் யூ ஆர் அ ஸ்டார்டர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். செகண்ட் மந்த்லேருந்து வந்து அரவுண்ட் ஒரு 4 ஆன்சர்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ GS 1, GS 2, GS 3, GS 4னு போகும். அண்ட் அது இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எப்படி இந்த பேப்பர்ஸ்லாம் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸும் வந்து உங்களுக்கு அவுட் சோர்ஸ் ஆயிரும். அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும், எந்த பேப்பர்ஸில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைனா வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு இந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இது இல்லாமல் வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜியாக தெரியல. ஸோ எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக படிக்கிறது, ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறது, அதுக்கு தனியாக டைம் டேபிள் ஏதாவது இருக்கா, ஸோ எந்த டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் ஒன்று ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் கோ வேஸ்ட் யோர் மணி, 8,000 10,000லாம் கொடுத்து டோன்ட் வேஸ்ட் யோர் மணி இன் டெஸ்ட் சீரிஸ். இன்கேஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஏதாவது பர்சனல் கைடன்ஸ் வேணும், எனக்கு இந்த மாதிரி டைம் டேபிள் ஃபாலோ பண்ணணும், என்ன புக்ஸ் படிக்கணும், இது எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அண்ட் தட்ஸ் இட். ஸோ ரொம்ப நிறைய பேச விரும்பலை. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ ஐ வில் பி கண்டினியூயிங். ஸோ சாப்டர் 5 பார்ப்போம். ஸோ சாப்டர் 5ல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் டொமைன்ஸ் ஆஃப் த எர்த் அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ என்னது இது மேஜர் டொமைன்ஸ் ஆஃப் த எர்த்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, as you have read in the first chapter, the earth is the only planet which has life. ஸோ ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் சாப்டரில் சொல்லியிருந்தேன், நம்மளோட பிளானட் ஏர்த்துக்கு மட்டும்தான் வந்து லைஃப் சஸ்டெய்னிங் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. நீதர் டூ ஹாட் நாட் டூ கோல்டு இருக்கிற இடம் தான் வந்து எர்த். ஸோ ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கோல்டாகவும் இருக்காது, அந்த மாடரேட் டெம்பரேச்சர்லேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா, கரெக்டாக. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் கேன் லிவ் ஹியர் பிகாஸ் த லைஃப் சஸ்டெய்னிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர் ஆர் ப்ரெசென்ட் ஆன் த எர்த். ஸோ இந்த 3 எலிமெண்ட்ஸும் வந்து தேவையான அளவுக்கு இருக்கிற காரணத்தினால மட்டும்தான் நம்மளால் இங்கே இருக்க முடியுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் zone in which 3 main components of the environment meet, overlap and interact. ஸோ 3 மெயின் காம்பனன்ட்ஸ் வந்து எர்த்தில் இருக்குது, அது ஓவர்லேப் ஆகுது அண்ட் இன்டராக்ட் பண்ணிக்குது, அதுக்குள்ளேயே வந்து அது வந்து ஒரு கனெக்ஷன் வச்சுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த சாலிட் போர்ஷன் ஆஃப் த எர்த் ஆன் விச் வி லிவ் இஸ் கால்ட் அஸ் லித்தோஸ்பியர். ஸோ நம்ம ஒரு லேண்டு மேலே நின்றுருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் லித்தோஸ்பியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ த கேஷியஸ் லேயர்ஸ் தட் சரவுண்ட் த எர்த் இஸ் த அட்மாஸ்பியர். ஸோ நம்மளை சுற்றி வந்து நம்ம மூச்சு காற்று விடுறோம் இல்லையா, அது வந்து அட்மாஸ்பியர்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் நிறைய கேஸஸ் இருக்குது. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் கேஸஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்சிஜன், நைட்ரோஜன், கார்பன் டை ஆக்சைடு, அதர் கேஸஸ் நிறைய எக்கச்சக்கமான கண்டுபிடிக்காத கேஸஸ்லாம் கூடி இருக்குது. ஹீலியம், நியான் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏர்கன், இந்த மாதிரி கேஸஸ்லாம் இருக்குது. பீரியாடிக் எலிமெண்ட்ஸில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, பீரியாடிக் டேபிளில் படிச்சிருப்பீங்க, மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் வந்து சயின்ஸில் வரும். ஸோ இதுவும் வந்து ரிலேட்டட் டு நம்மளோட UPSC ப்ரிலிம்ஸ்க்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் தான் சயின்ஸில் வரும். அதெல்லாம் வந்து நம்ம சயின்ஸில் டீல் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஜியாகிரஃபிக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். Water covers a very big area of the earth's surface and this area is called as hydrosphere அப்படின்னு சொல்கிறாங்க.
ஹைட்ரோஸ்பியர்னா ஹைட்ரோனா தண்ணி அப்படிங்கிறாங்க, ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா நம்மளை சுற்றியும் தண்ணி இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த ஹைட்ரோஸ்பியர் கம்ப்ரைசஸ் வாட்டர் இன் ஆல் இட்ஸ் ஃபார்ம்ஸ், தட் இஸ் ஐஸ், வாட்டர் அண்ட் வாட்டர் வேப்பர். ஸோ ஐஸில் இருக்கும், வாட்டராகவும் இருக்கும், வாட்டர் வேப்பர் உங்களுக்கே தெரியும், நீங்கள் தண்ணி கொதிக்க வைக்கும் போது வேப்பர் மேலே போகிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஐஸ் லைக் வாட்டர் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்துனா தான் ஹைட்ரோஸ்பியர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பயோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆல்ரெடி என்விரான்மெண்ட் படிச்சிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பயோஸ்பியர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ நேரோ ஜோன் வேர் வி ஃபைண்ட் லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர் டுகெதர் விச் கண்டெயின் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ இந்த பயோஸ்பியர் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 சர்க்கிள் வரைஞ்சி அந்த 3 சர்க்கிளோட இன்டர்செக்ஷன் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா லேண்டும் இருக்கும், வாட்டரும் இருக்கும், ஏரும் இருக்கும். ஸோ இது 3 இருந்தால் மட்டும் தான் லைஃப் சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ அந்த நேரோ ஜோனு தான் பயோஸ்பியர்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் போய் தண்ணிக்குள்ளே மட்டும் வாழ முடியாது இல்லையா? ஸோ இது 3 எங்கே இன்டராக்ட் ஆகுதோ அங்கே மட்டும் தான் நம்மளால் இருக்க முடியும். கரெக்ட் தானே? ஸோ அடுத்து லித்தோஸ்பியரை பற்றி மட்டும் தனியாக பார்ப்போம். ஸோ த சாலிட் போர்ஷன் ஆஃப் த எர்த் இஸ் கால்ட் த லித்தோஸ்பியர். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டு கெட்டியாக இருக்கிற பகுதி தான் வந்து லித்தோஸ்பியர். இட் கம்ப்ரைசஸ் த ராக்ஸ் ஆஃப் த எர்த்ஸ் crust and thin layers of soil that contain nutrient elements which sustain organisms அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ராக்ஸ் இருக்குது, எர்த்தோட க்ரஸ்ட்டுங்கிறது மேலே, க்ரஸ்ட் மேண்டில் கோர்னு நீங்கள் வந்து நம்ம ஃபர்தராக வந்து அடுத்தடுத்த சாப்டர்ஸ் போகும்போது 6th ஸ்டாண்டர்ட் இல்லை, அடுத்து 7th 8th 11th 12th வரைக்குமே வரும். ஸோ அந்த க்ரஸ்ட் மேண்டில் கோர் அதை வந்து அங்கே டீகோட் பண்ணுவோம். ஸோ எர்த்தோட மேல் பகுதி க்ரஸ்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த க்ரஸ்ட்டில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது லித்தோஸ்பியருங்கிறாங்க. அது இல்லாமல் க்ரஸ்ட்டுக்கு மேலே சாயில் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் லித்தோஸ்பியர் அப்படிங்கிறாங்க. இந்த சாயில் பார்ட்டிகல்ஸில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, நிறைய ஆர்கானிசம்ஸ் இதனால தான் சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஆமாம் தானே, நம்மளும் கரெக்ட் தானே? ஸோ நம்ம வந்து அதில் செடி வளர வச்சு அந்த செடி வந்து வளர்ந்து அதை எடுத்து நம்ம சாப்பிட்றோம். கரெக்ட் தானே? ஸோ செடியும் வளருது, நம்மளும் வந்து அதனால் வளர்கிறோம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியரில் இருக்குது. அடுத்து, there are 2 main divisions of the Earth's surface. The large land masses are known as the continents and huge water bodies are called as the ocean basins. இப்போ இந்த லித்தோஸ்பியருங்கிறது வெறும் லேண்ட் பாட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இந்த லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது லேண்ட் நம்ம நின்றுட்டு இருக்கோம் இல்லையா, அங்கேயும் இருக்குது. அடியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கடியில் இருக்கும் ஒரு லேண்ட். ஸோ அந்த லேண்டும் வந்து லித்தோஸ்பியர் தான். அதுதான் வந்து ஓஷன் பேசன்னு சொல்லுவாங்க. காண்டினென்ட்ஸும் ஓஷன் பேசனும் சேர்ந்தா லித்தோஸ்பியர் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆல் த ஓஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஆர் கனெக்டட் வித் ஒன் another. ஸோ உங்களுக்கே தெரியும் எல்லா ஓஷன்ஸும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிக் அட்லாண்டிக், பாசிஃபிக், இந்தியன் இது எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிருக்கு தானே. ஸோ த லெவல் ஆஃப் sea water remains the same everywhere. Elevation of land is measured from the level of the sea which is taken as 0. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த sea water அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த லெவல். அதுக்கப்புறம் இந்த sea waterல இருந்து தான் வந்து எலிவேஷன் ஆஃப் த லேண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து லேண்ட் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த சி லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ சி எது வரைக்கும் இருக்கோ அதுதான் சி லெவல், அது 0வாக எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எவ்வளோ ரைஸ் ஆகுதோ 1 2 3 அந்த மாதிரி அதுதான் எலிவேஷன் ஆஃப் த லேண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த டயக்ராமில் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஓஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம திருப்பி இந்த டயக்ராமுக்கு வருவோம் கீழே பார்த்துட்டு. ஸோ த ஹையஸ்ட் மவுண்டன் பீக் மவுண்ட் எவரெஸ்ட் வந்து 8848 meters above the sea level. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் sea level இது அப்படின்னா வந்து இங்கேருந்து மெஷர் பண்ணும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8848 meters வந்து above the sea லெவலில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா the greatest depth வந்து 11.22 meters is recorded at the Mariana Trench in the Pacific Ocean. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ பசிபிக் ஓஷன் அப்படிங்கிறது இது ஃபுல்லாக பசிபிக் ஓஷன் அண்ட் அது இல்லாமல் இங்கே கொஞ்சம் பசிபிக் ஓஷன் இருக்கும். ஸோ எர்த் வந்து ரவுண்டாக இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஜியாய்ட் ஷேப் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சாப்டரில் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பசிபிக் ஓஷனில் இப்போ பசிபிக் ஓஷன் இப்படி இருக்குன்னா டீப்பஸ்ட் பாயிண்ட் தான் மேரியானா ட்ரென்ச். ஸோ அங்கே எப்படி வந்து மவுண்ட் எவரெஸ்ட் வந்து நேபாளில் இருக்குது. ஸோ இது எப்படி வந்து இந்த sea levelலேருந்து மேலே போனீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா sea levelலேருந்து கீழே போனீங்க. டீப்பஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேரியானா ட்ரென்ச், அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்பவே பேசிக்கான பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா வந்து இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக ஏற்றுற மாதிரி இருக்கும். பட் திருப்பி படிக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு பழகிடும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தெரியும். அதே மாதிரி தான் எல்லா புக்ஸும் சிம்பிள் தான். ஸோ திருப்பி நீங்கள் படிக்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் அது இல்லாமல் உங்கள் மதர் டங்கில் நீங்கள் படிக்கணும். இன்கேஸ் உங்கள் மதர் டங் தமிழ் ஆர் தெலுங்கு
இருந்தால் அதில் படிங்க. ஸோ அதில் படிக்கும் போது தான் இன்னும் கான்செப்ட் கிளாரிட்டி நிறையா கிடைக்கும். ஸோ ஒரு லாங்குவேஜை எவ்வளோ புரிஞ்சு அந்த கான்செப்டை நீங்கள் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காண்டினென்ட்ஸ். ஸோ காண்டினென்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி லித்தோஸ்பியரில் ஒரு பார்ட் வந்து காண்டினென்ட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ தேர் ஆர் 7 மேஜர் காண்டினென்ட்ஸ். ஸோ தே ஆர் செப்பரேட்டட் பை லார்ஜ் வாட்டர் பாடிஸ். த காண்டினென்ட்ஸ் ஆர் ஏஷியா, யூரோப், ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா. ஸோ இதுக்கு நான் மேப்புக்கு திருப்பி நான் வந்துட்டுருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் காண்டினென்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. 7 மேஜர் காண்டினென்ட்ஸ் இருக்குங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் ஏஷியா, யூரோப், ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அண்ட் அது இல்லாமல் கீழே அண்டார்டிகான்னு ஒரு காண்டினென்ட் இருக்குது. இது ஃபுல்லாமே ஐஸ் காண்டினென்ட் அப்படிம்பாங்க. ஸோ ஆர்டிக்னு ஒரு காண்டினென்ட் கிடையாது. ஸோ அண்டார்டிகா மட்டும்தான் காண்டினென்ட். ஸோ டோட்டலாக 7 காண்டினென்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஏஷியா தான் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்னிப்பெட் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து சும்மா இங்கே சைடில் நீங்கள் ஒரு ஃபன்காக ரீட் பண்ணிக்கலாம். ஸோ எட்மண்ட் ஹில்லரி நியூசிலாந்து அண்ட் தென்சிங் நார்கே ஷெர்பா இந்தியா were the first men to climb the highest mountain peak Mount Everest on the planet. So Mount Everest first இவங்க 2 பேர் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. எட்மண்ட் ஹில்லரியும் ஷெர்பா அப்படிங்கிற 2 men. அதுக்கப்புறம் ஜுன்கோ டைபே ஜப்பானில் சேர்ந்தவங்க was the first women to reach the summit. ஸோ விமெனில் வந்து ஜுன்கோ டைபே ஜப்பான்லேருந்து அண்ட் இந்தியாவில் எந்த விமன் வந்து ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சேந்திரி பால் அவங்க தான் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணவங்க விமன் கேட்டகரியில் இந்தியாவிலேருந்து. இப்போ ஏஷியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் த லார்ஜஸ்ட் காண்டினென்ட். இட் கவர்ஸ் அபவுட் 1/3 ஆஃப் த டோட்டல் லேண்ட் ஏரியா இந்த எர்த். ஸோ ஏஷியா தான் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அப்படிங்கிறாங்க. 1/3 ஆஃப் த லேண்ட் ஏரியா அதுவே கவர் பண்ணி முடிச்சிடுது அப்படிங்கிறாங்க. த காண்டினென்ட் லைஸ் இன் த ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாசஸ் த்ரூ த காண்டினென்ட். ஏஷியா செப்பரேட்டட் ஃப்ரம் யூரோப் பை யுரல் மவுண்டன்ஸ் ஆன் த வெஸ்ட். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பும் ஏஷியாவும் சேர்ந்தா யுரேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருப்பி நம்ம டயக்ராமுக்கு போவோம். இங்கே பாருங்கள், ஏஷியா இருக்குது, யூரோப் இருக்குது, இது ரெண்டுமே சேர்ந்தா யுரேஷியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் பிரிக்கிறது இந்த யுரல் மவுண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்லாம் பாஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இங்கே ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இருக்குது. ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியா வழியாக பாஸ் ஆகுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து எப்படி வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், அப்புறம் ஈக்குவேட்டர் எந்தெந்த ஸ்டேட் எந்தெந்த கண்ட்ரீஸ் மூலயமாலாம் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சாங் மூலயமா போட்டிருக்கேன். ஸோ அதுவும் கீழே வந்து அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இல்லைனாலும் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு சாங்ஸ் லேர்ன் த்ரூ சாங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்னு போட்டிருப்பேன். அந்த இடத்துல போய் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து இது மூலமாக அந்த லைனில் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபைன், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா யூரோப். ஸோ யூரோப் இஸ் மச் ஸ்மாலர் தென் ஏஷியா. த காண்டினென்ட் லைஸ் டுவர்ட்ஸ் த வெஸ்ட் ஆஃப் ஏஷியா. ஸோ வெஸ்ட்டில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். த ஆர்டிக் சர்க்கிள் பாசஸ் த்ரூ இட். இட் இஸ் பவுண்ட் பை வாட்டர் பாடிஸ் ஆன் 3 sides. ஸோ லுக் அட் த மேப்னு சொல்கிறாங்க. ஸோ யூரோப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிக் சர்க்கிள், இங்கே ஆர்டிக் சர்க்கிள் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அது வந்து யூரோப் மூலயமா பாஸ் பண்ணுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இட் லைஸ் வெஸ்ட் டு த ஏஷியா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப குட்டி. ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாவுக்கு அப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் ஆஃப்டர் ஏஷியா. த ஈக்குவேட்டர் ஆர் 0 degree latitude ரன்ஸ் ஆல்மோஸ்ட் த்ரூ த மிடில் ஆஃப் த காண்டினென்ட். ஸோ இப்போ ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு ஈக்குவேட்டர் பாஸ் ஆகும். ஸோ அது இல்லாமல் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஈக்குவேட்டர் மூணுமே வந்து ஆஃப்ரிக்கா மூலயமா பாஸ் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சஹாரா டெசர்ட் தான் வந்து the world's largest hot desert is located in Africa. The continent is bound on all sides by oceans and seas. ஸோ இதையும் வந்து மேப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மேப்பில் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா இருக்குது பாருங்கள். ஆஃப்ரிக்கா தான் வந்து ஏஷியாவுக்கு அப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட். இங்கே 4 சைடும் வந்து சி பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் ஓஷன் இங்கே இருக்குது, அட்லாண்டிக் ஓஷன் இங்கே இருக்குது, மேலே மெடிட்ரேனியன் சி இருக்குது. ஸோ எல்லா சைட்லேயும் வந்து யூ ஹேவ் சி. ஸோ இந்த ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகுது. சஹாரா டெசர்ட் இங்கே நார்த்தில் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆஃப்ரிக்காவில் ரிவர் நைல் வந்து இங்கே தெரியுதா, ரிவர் நைல் வந்து மெடிட்ரேனியன் சீயில் வந்து எம்டி ஆகும். ஸோ ரிவர் நைல் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரிவர் நைல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃப்ளோ ஆகி மெடிட்ரேனியன் சீயில் எம்டி ஆயிடுது. ஸோ ரிவர் நைல் தான் வந்து இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ரிவர் அப்படிங்கிறது. வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரிவர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிவர் நைல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரிவர் நைல்.
அடுத்து நார்த் அமெரிக்கா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட். ஸோ ஏஷியா, அதுக்கப்புறம் வந்து ஆஃப்ரிக்கா, அப்புறம் நார்த் அமெரிக்கா தான் தேர்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட். ஸோ இட் இஸ் லிங்க் டு சவுத் அமெரிக்கா பை அ வெரி நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் கால்ட் அஸ் இஸ்துமஸ் ஆஃப் பனாமா. த காண்டினென்ட் லைஸ் கம்ப்ளீட்லி இன் த நார்த் அண்ட் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். 3 ஓஷன்ஸ் சரவுண்ட் பண்ணுதுங்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்துமஸ் ஆஃப் பனாமா, இப்போ நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கான்னு இருக்குது இல்லையா? ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது ஒரு நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட். அந்த நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் தான் இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இஸ்துமஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்துமஸ் ஆஃப் பனாமா. ஸோ இது நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இங்கே குட்டி லேண்ட் பார்ட் இருக்குது, அதுதான் இஸ்துமஸ் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் ஜாயினிங் 2 லேண்ட் மாசஸ். அப்போ இஸ்துமஸ்னால் என்னென்னா குட்டி லேண்டு 2 பெரிய லேண்டை கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுப்பீங்க. அப்போ ஸ்ட்ரெயிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். குட்டி வாட்டர் பாடி 2 பெரிய வாட்டர் பாடியை கவர் பண்ணுறது தான் ஸ்ட்ரெயிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் இருக்குது, பார்க் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பே ஆஃப் பெங்கால், இங்கே அரேபியன் சீயை கனெக்ட் பண்ணுற ஒரு குட்டி வாட்டர் பாடி தான் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட் இஸ் a narrow passage of water connecting 2 larger water bodies like seas and oceans. So isthmusனா ஒரு குட்டி land part connecting 2 bigger land parts and straightனா வந்து ஒரு குட்டி water part connecting 2 bigger water parts அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். அடுத்து சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்கா லைஸ் மோஸ்ட்லி இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர். எந்த 2 ஓஷன்ஸ் கவர் பண்ணுங்கிறாங்க? உங்களுக்கே தெரியும், இங்கே அட்லாண்டிக் ஓஷன் இருக்கும், இங்கே பசிபிக் ஓஷன் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ த ஆண்டஸ், த வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் ரன்ஸ் த்ரூ தி லென்த் ஃப்ரம் நார்த் டு சவுத். ஸோ ஆண்டஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் இங்கே ரன் ஆகும் ஆண்டஸ் மவுண்டன்ஸ். அண்ட் தென் சவுத் அமெரிக்கா ஹேஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிவர் அமேசான். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நைல் அப்படிங்கிறது ஆஃப்ரிக்காவில் இருக்குது, அது வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரிவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அமேசான் ரிவர் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிவர். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்குது. அடுத்து ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா இஸ் த ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் தட் லைஸ் என்டையர்லி இன் த சதர்ன் ஹெமிஸ்பியர். இட் இஸ் சரவுண்டட் ஆன் ஆல் சைட்ஸ் பை ஓஷன்ஸ் அண்ட் சீஸ். இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஐலாண்ட் காண்டினென்ட். ஸோ ஆஸ்திரேலியா வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அட்லஸ் வச்சு படிக்கிறது ஜியாகிரஃபி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்போ தான் பிக்டோகிராஃபிக்கலாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ஆஸ்திரேலியாவில் 4 சைடும் வந்து வாட்டர் இருக்கிறனால இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஐலாண்ட் காண்டினென்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அண்டார்டிகா. அண்டார்டிகா கம்ப்ளீட்லி இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. ரொம்ப ஹியூஜ் காண்டினென்ட் அது. த சவுத் போல் லைஸ் ஆல்மோஸ்ட் அட் த சென்டர் ஆஃப் த காண்டினென்ட். சவுத் போல் இருக்குல்ல, நார்த் போல் சவுத் போல் அந்த ஆக்சிஸில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ எர்த் இப்படி இருக்குது அப்படின்னா வந்து இந்த நார்த் போல், இது வந்து சவுத் போல். இந்த சவுத் போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அண்டார்டிக் காண்டினென்ட் இருக்குன்னா அந்த சவுத் போல் ஃபுல்லாமே வந்து அண்டார்டிக்குள்ளே தான் இருக்குது, சென்டரில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து as it is located once again, as it is located in the south polar region, it is permanently covered with thick ice sheets. ஸோ அண்டார்டிகாவில் ஃபுல்லாமே நான் சொன்னேன் ரொம்ப ஐஸ் ஷீட்ஸ் இருக்கும். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ஸ், ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் அவ்வளோக்கா இருக்காது. ஸோ மெனி கண்ட்ரீஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் அங்கே வச்சுருக்காங்க அண்டார்டிகாவில். எதுக்குன்னா ரிசர்ச் பண்ணுறக்காக. ஸோ இந்தியாவும் வந்து 3 ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே 2 தான் கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் தான் அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ பழைய புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா வந்து அப்டேட் பண்ணுறது வந்து உங்களோட வேலை தான். ஸோ புக் வந்து அப்டேட் ஆகிற வரைக்கும் அதை நீங்கள் தான் அப்டேட்டடாக வச்சுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைத்ரி, தக்ஷின் கங்கோத்ரின்னு இருக்குது. ஸோ பாரதின்னு இன்னொன்று இருக்குது. ஸோ டோட்டலாக 3 ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் வந்து இந்தியா தாங்க இருக்குது. ஒன்று மைத்ரி, இன்னொன்று பாரதி, இன்னொன்று தக்ஷின் கங்கோத்ரி. ஆனால் தக்ஷின் கங்கோத்ரி வந்து டீகமிஷன் பண்ணிட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப பழசு. ஸோ இப்போ வந்து அது ஒரு சப்ளை பேஸாக வச்சுருக்காங்க. சப்ளை பேஸ்னால் ஒன்றும் இல்லை, திங்ஸ் எல்லாம் வந்து அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சு அதை மைத்ரிக்கும் பாரதிக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ தக்ஷின் கங்கோத்ரி இப்போ வந்து வேலைக்கு ஆகலை, அது இன்னும் அது வந்து டீகமிஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுறதில்ல. பட் மைத்ரியும் பாரதியும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அண்டார்டிக் அப்படிங்கிறத பற்றி படிக்கும் போது கரண்ட் அஃபேர்ஸ் கூட ரிலேட் பண்ணி படிங்களேன். ஸோ இந்தியா வந்து இட்ஸ் எ சிக்னட்டரி ஆஃப் தி அண்டார்டிக் ட்ரீட்டியா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இட் இஸ் எ சிக்னட்டரி ஆஃப் அண்டார்டிக் ட்ரீட்டி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஆர்டிக் கவுன்சில் வந்து லாஸ்ட் இயர்லேருந்து வந்து அது நியூஸில் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிக் கவுன்சிலாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் கவர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்படி தான் படிக்கும்போது நீங்கள் வந்து உங்களை அவுட் சோர்ஸ் பண்ணி படிக்கணும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த பாயிண்ட்ஸில் ஆட் பண்ணி ஞாபகம் வச்சு திருப்பி ரீகால் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ரீகால் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர்னால் உங்களுக்கே நான் சொல்லிட்டேன், வாட்டர் ரிலேட்டடான கண்டென்ட் தான் ஹைட்ரோஸ்பியர்னு. ஸோ த எர்த் இஸ் கால்ட் அஸ் த ப்ளூ பிளானட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா 71% வந்து பார்த்தீங்கன்னா எர்த் இஸ் கவர்ட் வித் வாட்டர் அண்ட் 29% தான் லேண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஹைட்ரோஸ்பியர் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர் இன் ஆல் இட்ஸ் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஆல் இட்ஸ் ஃபார்ம் அப்படின்னா ரிவர்ஸ், லேக்ஸ், ஸோ இந்த மாதிரி
As running water in oceans and rivers, as lakes, ice in glaciers, underground water, water vapor in atmosphere all comprises hydrosphere. ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் தண்ணி பார்க்குறீங்களோ அது எல்லாமே ஹைட்ரோஸ்பியர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ more than 90% of the earth's water is found in the oceans and it is too salty for human use. ஸோ 100%ல 97% பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஓஷனில் தான் இருக்குது. ஓஷனில் உங்களுக்கு வந்து உப்பு இருக்குன்னு தெரியும். ஸோ உப்பு இருந்தால் அது யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியும். ஸோ a large proportion of the rest of the waters in the form of ice sheets and glaciers or under the ground, and a very small percentage is available as fresh water for human beings. ஸோ மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸாக இருக்கும், அண்டர் கிரவுண்டில் மாறிடும். ஸோ ரொம்ப கம்மியாக தான் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து வாட்டர் கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். ஸோ இது சும்மா ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருக்காங்க. நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், ஆஃப்ரிக்கா, ஏஷியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. ஸோ 7 காண்டினென்ட்டையும் இப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓஷன்ஸ் பற்றி பார்ப்போம். அண்ட் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, டெஸ்பைட் பீயிங் அ ப்ளூ பிளானட் வி ஃபேஸ் அ ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர். இதெல்லாம் வந்து நீங்கள் மெயின்ஸுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் தான் இங்கே 6th standard NCERTயில் கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப கேட்சியாக இருக்குது பாருங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ டெஸ்பைட் பீயிங் அ ப்ளூ பிளானட் அப்படின்னா நம்ம வந்து ப்ளூ பிளானட்டாக இருந்தாலும் வி ஃபேஸ் ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர் தானே. ஸோ இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து வாட்டர் பற்றி கேட்குறாங்க அப்படின்னாலும் நம்ம இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் அ ப்ளூ பிளானட் வி ஃபேஸ் ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப கேட்சி பாயிண்ட்ஸாக இருக்கும். அடுத்து ஓஷன். இப்போ ஓஷன் பார்த்தீங்கன்னா, ஓஷன்ஸ் ஆர் த மேஜர் பார்ட்ஸ் ஆஃப் த ஹைட்ரோஸ்பியர். ஸோ தே ஆர் ஆல் இன்டர்கனெக்டட். ஸோ ஓஷன் அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் எல்லாமே இன்டர்கனெக்டட் தான். த ஓஷன் வாட்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் மூவிங். ஸோ மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். 3 சீஃப் மூமெண்ட்ஸ் இருக்குது. இப்படி மூவ் ஆகிறதுல இருக்கு இல்லையா. ஸோ 3 சீஃப் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வேவ்ஸ், இன்னொன்று டைட்ஸ், இன்னொன்று வந்து ஓஷன் கரண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓஷன் கரண்ட்ஸ் எல்லாம் பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து மேலே போகும்போது அடுத்தடுத்த சாப்டர்ஸ் ஒரு அடுத்தடுத்த லெசன் போகும்போது நம்ம பார்ப்போம். அடுத்து த 5 மேஜர் ஓஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பெசிஃபிக் ஓஷன், அப்புறம் அட்லாண்டிக் ஓஷன் பார்த்திங்கன்னா, அப்புறம் இந்தியன் ஓஷன். இது ஆர்டரில் எவ்வளோ அளவுக்கு பெருசாக இருக்கும் அந்த ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. பெசிஃபிக் ஓஷனுங்கிறது ரொம்ப பெருசு, அதுக்கப்புறம் அட்லாண்டிக் வரும், அதுக்கப்புறம் இந்தியன் ஓஷன் வரும், அதுக்கப்புறம் சதர்ன் ஓஷன் வரும், அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஆர்டிக் ஓஷன் வரும். ஸோ இதுதான் 5 மேஜர் ஓஷன்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த பெசிஃபிக் ஓஷன் இஸ் த லார்ஜஸ்ட் ஒன். இட் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் 1/3 ஆஃப் த எர்த். ஸோ மேரியானா ட்ரென்ச் ஆல்ரெடி நான் சொன்னேன் எங்கே இருக்குன்னு சொல்லி, பெசிஃபிக் ஓஷனில் தான் இருக்குது. ஸோ டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் த எர்த் லைஸ் இன் த பெசிஃபிக் ஓஷன். த பெசிஃபிக் ஓஷன் இஸ் ஆல்மோஸ்ட் சர்க்குலர் இன் ஷேப் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுண்டாக இருக்கும். அண்ட் ஏஷியா, ஆஸ்திரேலியா, நார்த் அண்ட் சவுத் அமெரிக்காலாம் வந்து அந்த பெசிஃபிக் ஓஷனை சரவுண்ட் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் அட்லீஸ் எடுத்து அதை ஸ்பாட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் லுக் அட் த மேப்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் லுக் பண்ணிக்கோங்க. அண்ட் த அட்லாண்டிக் ஓஷன் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஆர்டரில் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அட்லாண்டிக் ஓஷன் பார்த்தீங்கன்னா எஸ் ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமில் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு டயக்ராம் குட்டியாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் அட்லாண்டிக் ஓஷன். அட்லாண்டிக் ஓஷன் பார்த்தீங்கன்னா இந்த எஸ் ஷேப்பில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கிறது தான் வந்து அட்லாண்டிக் ஓஷன். ஸோ எஸ் ஷேப்பில் இருக்கா? ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா, so it is S-shaped. It is flanked by North America and South America on the western side and Europe and Africa on the eastern side. ஸோ அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா லெஃப்ட் சைடில் இருக்கும், அண்ட் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூரோப், அண்ட் அதுக்கு கீழே வந்து ஆஃப்ரிக்கா இருக்கும். ஸோ த கோஸ்ட் லைன் ஆஃப் அட்லாண்டிக் ஓஷன் இஸ் ஹைலி இன்டென்டட். ஸோ இன்டென்டட்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ திஸ் irregular and indented coastline provides ideal location for natural harbors and ports. From the point of view of commerce, it is the busiest ocean. ஸோ இன்டென்டட்னா என்னென்னா இங்கே பாருங்கள், இங்கே தெரியும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இதுதான் இன்டென்டட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கும் போது நேச்சுரல் ஹார்பராக மாறிடும். ஒன்றும் இல்லை, இப்போ கப்பல் வரும்போது இந்த இடத்துல ஈஸியாக வந்து கப்பல்னால் போய் அதை வந்துட்டு பார்க் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் ஹார்பருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கிறாங்க. ஸோ நான் இங்கே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஸோ இங்கே வந்து இந்தியா இருக்குது இல்லையா. ஸோ இந்தியாவோட வெஸ்ட் கோஸ்ட் வந்து நேச்சுரல் ஹார்பருக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குமா, இல்லை இந்தியாவோட ஈஸ்ட் கோஸ்ட் வந்து நேச்சுரல் ஹார்பருக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குமா, நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது ஆல்ரெடி ஜியாகிரஃபியில் நீங்கள் நிறைய டைம் படிச்சிருப்பீங்க. ஸோ இதை நீங்கள் வேர்ல்டு லெவலில் படிக்கும் போது இந்தியாவிலையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், இன்டென்டட் கோஸ்ட் வந்து எங்கே இருக்குது. ஸோ இந்தியாவில் நேச்சுரல் ஹார்பர்ஸ் வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கா, ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறது படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டென்டட் கோஸ்ட்னால என்ன சொல்கிறாங்கன்னா பிஸியஸ்ட் ஹார்பராக மாறுது அப்படின்னு
நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பிஸ்னஸ் பர்பஸ்க்கெலாம் வந்து இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நிறையா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து இது வழியாக போயிட்டு வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிஸியஸ்ட் ஓஷன் வந்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து த இந்தியன் ஓஷன் இஸ் த ஒன்லி ஓஷன் நேம்ட் ஆஃப்டர் அ கண்ட்ரி. ஸோ ஒரு கண்ட்ரியை வச்சு நேம் பண்ண ஓஷன்னா அது இந்தியன் ஓஷன். ஸோ இந்தியா வச்சு தான் அதை நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேப் ஆஃப் த ஓஷன் இஸ் ஆல்மோஸ்ட் ட்ரையாங்குலர் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியன் ஓஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்தியன் ஓஷன் ஃபுல்லாக ஸ்பாட் பண்ணிங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வைடாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இந்த சைடு ஆஸ்திரேலியா இருக்கும், இந்த சைடு ஆஃப்ரிக்கா இருக்கும், இந்த சைடு வந்து இந்தியா இருக்கும். ஸோ மேலே வந்து இந்தியா இருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது எதெல்லாம் பவுண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இட் இஸ் பவுண்ட் பை ஏஷியா, இந்த வெஸ்ட் பை ஆஃப்ரிக்கா, இந்த ஈஸ்ட் பை ஆஸ்திரேலியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. த சதர்ன் ஓஷன் என்சர்க்கிள்ஸ் த கான்டினென்ட் ஆஃப் அண்டார்டிகா அண்ட் எக்ஸ்டென்ஸ் நார்த்வர்ட்ஸ் டு 60 degrees சவுத் லேட்டிடியூட். ஸோ ஒன்றும் இல்லை, சதர்ன் ஓஷன் வந்து என்டையர்லி சவுத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ த ஆர்டிக் ஓஷன் இஸ் லொக்கேட்டட் விதின் த ஆர்டிக் சர்க்கிள். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எர்த் இப்படி இருக்குது அப்படின்னா வந்து இங்கே வந்து ஆர்டிக் சர்க்கிள் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க 66.5 degree நார்த் அப்படிங்கிறது வந்து ஆர்டிக் சர்க்கிள்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே தான் வந்து ஆர்டிக் ஓஷன் ஃபுல்லாக இதுக்கு மேலே தான் ஆர்டிக் ஓஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இட் இஸ் கனெக்டட் வித் த பசிபிக் ஓஷன் பை அ நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் ஷாலோ வாட்டர் நோன் அஸ் பெரிங் ஸ்ட்ரெயிட். இட் இஸ் பவுண்ட் பை நார்த் கோஸ்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கா அண்ட் யுரேஷியா. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஆர்டிக் ஓஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்துட்டு ரஷ்யா இருக்கும், இங்கே வந்துட்டு அமெரிக்கா இருக்கும், ஸோ யூஎஸ்ஏ. ஸோ இந்த இடத்துல வந்து பெரிங் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஸ்ட்ரெயிட் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு வாட்டர் பாடியும் இங்கே ஒரு வாட்டர் பாடியும் கனெக்ட் பண்ணுறது தான் ஸ்ட்ரெயிட். ஸோ ஸ்ட்ரெயிட் பார்த்தீங்கன்னா இந்த பெரிங் ஸ்ட்ரெயிட் வந்து கனெக்ட்ஸ் ஆர்டிக் ஓஷன் வித் த பசிபிக் ஓஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு கிளியராக வேணும் அப்படின்னா வந்து மேப் எடுத்து நீங்கள் பெரிங் ஸ்ட்ரெயிட் ரஷ்யாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் நடுவில் ஒரு குட்டி ஸ்ட்ரெயிட் இருக்கும். ஸோ அது வந்து ஆர்டிக் ஓஷனையும் கீழே பசிபிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத மேப்பில் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஸோ மேப்பில் நீங்கள் கிளியராக அதை ஸ்பாட் பண்ணிக்கோங்க. ஓகே அடுத்து வந்து அட்மாஸ்பியர் பற்றி பார்ப்போம். ஸோ த எர்த் இஸ் சரௌண்டட் பை அ லேயர் ஆஃப் கேஸ் கால் த அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சரவுண்ட் பண்ணி கேஸஸ் இருக்கும், அதுதான் அட்மாஸ்பியருங்கிறாங்க. ஸோ த தின் பிளாங்கெட் ஆஃப் ஏர் இஸ் அன் இன்டெக்ரல் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பிளானட் அப்படிங்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து எர்த்துக்கு வந்து இந்த அட்மாஸ்பியர். இட் ப்ரொவைட்ஸ் அஸ் வித் த ஏர் வி பிரீத் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த சன்ஸ் ரேஸ். ஸோ சன்ஸ் ரேஸ்லேருந்து ஹார்ம்ஃபுல்லான சன்ஸ் ரேஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி மேலே போகிற லெசன்ஸில் வந்து எந்த லேயர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கே தெரியும் ஓசோன் லேயர் தான் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்குது, அந்த லேயர் தான் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அது நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் பார்ப்போம். ஸோ த அட்மாஸ்பியர் எக்ஸ்டென்ஸ் அப் டு ஹைட் ஆஃப் 1600 kilometers. ஸோ எர்த்லேருந்து பார்த்தீங்கன்னா 1600 kilometer மேலே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வரைக்கும் அட்மாஸ்பியர் இருக்கும். ஸோ த அட்மாஸ்பியர் வந்து 5 லேயராக பிரிப்பாங்க. ஸோ அந்த 5 லேயர் வந்து எதை வச்சு பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட காம்போசிஷன், டெம்பரேச்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு பிரிப்பாங்க. ஸோ அந்த 5 லேயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது ட்ராப்போஸ்பியர், அப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர், அப்புறம் மீசோஸ்பியர், அப்புறம் தெர்மோஸ்பியர், கடைசியாக எக்ஸோஸ்பியர் தான் வந்து வரும். ஸோ இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது. ஸோ க்ளவுட்ஸ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகாது, ரேடியோ வேவ்ஸ் எதில் பாஸ் ஆகி வருது, இந்த மாதிரி படிக்கிறதுலாம் வந்து நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் படிப்போம். 7th 8th டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் அது வரும். ஸோ 6th ஸ்டாண்டர்டில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் படிங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் நம்ம கோர்ஸ்க்குள்ளே போகும்போது அதை பற்றி பார்ப்போம். ஸோ த அட்மாஸ்பியர் இஸ் கம்ப்ளீட்லி composed mainly of nitrogen and oxygen, which is made about 99% of the clean dry air. ஸோ அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா நிறைய நைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் சேர்த்துனிங்கன்னா 99% வருது அப்படிங்கிறாங்க. அப்போ நைட்ரோஜன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 78%, ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 21% இருக்குது. ஸோ இது ரெண்டையும் சேர்த்துனிங்கன்னா 99% இருக்குது. சாரி. அண்ட் அதர் கேஸஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கன் அண்ட் இதெல்லாம் சேர்த்துனிங்கன்னா 1% தான் வருது. ஸோ ரொம்ப கம்மி இல்லையா. ஸோ 99% வந்து நைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்குன்னா மிச்சம் ஒரே ஒரு % தான் இந்த மிச்ச கேஸஸ்லாம் இருக்குது. பட் அது எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு நான் லேட்டர் கிளாஸஸில் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இஸ் த பிரீத் ஆஃப் லைஃப் வைல் நைட்ரோஜன் ஹெல்ப்ஸ் இன் த growth ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஸோ ஆக்சிஜன் இஸ் த breath ஆஃப் லைஃப் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. கரெக்டாக பிளான்ஸ், அனிமல்ஸ், நம்ம யாருனாலையும் வாழ முடியாது. ஸோ அண்ட் அது இல்லாமல் நைட்ரோஜன் இல்லாமையும் வாழ முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நைட்ரோஜன் வச்சு தான் எல்லாருமே க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு தோ present in minute amount it is important as it absorbs heat radiated by the earth, thereby keeping the planet warm. It is also essential for the growth of plants. ஸோ கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா எர்த் வந்து
ஹீட்டை வந்து முழுசாக ரேடியேட் பண்ணிடாமல் கொஞ்சம் வந்து மெயின்டைன் பண்ணுது. இல்லைனா நைட் வந்து நம்ம ரொம்ப ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் போயிடுவோம். ஸோ நைட்டும் ஏன் வந்து எர்த் வார்மாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு ஹீட்டை ட்ராப் பண்ணி அதுக்குள்ளே வச்சுக்கும். ஸோ அது எல்லா ஹீட்டையும் வெளியே விடாது. ஸோ அதனால தான் எர்த் வந்து வார்மாக இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அது இல்லாமல் பிளான்ஸ் வந்து அதோட ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு வந்து கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணிக்கும். ஃபைன், ஓகே. அடுத்து த டென்சிட்டி ஆஃப் த அட்மாஸ்பியர் வேரிஸ் வித் ஹைட். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம மேலே போக 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 அட்மாஸ்பியரோட டென்சிட்டி வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். ஸோ டென்சிட்டினா திக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் வந்து டென்ஸாக இருக்கும் கீழே டவுன் லேயரில். நீங்கள் மேலே ஒரு மவுண்டன் கிளைம் பண்ண பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரோட டென்சிட்டி வந்து குறையும். ஸோ இட் இஸ் த மேக்ஸிமம் அட் த sea லெவல்னால் கீழே டவுன் லெவல் அண்ட் டிக்ரீசஸ் ரேப்பிட்லி as we go up. The climbers experience the problem. ஸோ கிளைம்பர்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கிறனால தான் அவங்க கூட அந்த ஆக்சிஜன் பேக்குன்னு சொல்லுவாங்களே அதை எடுத்துகிட்டு போவாங்க. ஆக்சிஜன் பேக் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதே மாதிரி தான் மேலேயோ கீழேயோ போனாலும் எந்த இடத்துலையும் வந்து அட்மாஸ்பியரோட திக்னஸ் வந்து குறையும். ஸோ இதுதான் சொல்கிறாங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து மேலே போக போக டெம்பரேச்சரும் குறையும், ப்ரெஷரும் குறையும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரெஷர் வந்து எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். பட் ஆஸ் வி மூவ் அப் த ஹில் டெம்பரேச்சர் வந்து குறையும். ஸோ நீங்கள் உங்களுக்கே தெரியும், ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து மேலே நீங்கள் போகும்போது ஆப்வியஸாக டெம்பரேச்சர் குறையிற ரீசன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் த அட்மாஸ்பியர் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர் ஆன் த எர்த். திஸ் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். சம் ஏரியாஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஹை ப்ரெஷர் அண்ட் சம் ஏரியாஸ் லோ ப்ரெஷர். ஸோ ஏர் மூவ்ஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். மூவிங் ஏர் இஸ் நோன் அஸ் விண்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் எப்பவுமே ஹை ப்ரெஷர் ஏரியாலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு தான் ட்ராவல் ஆகும். அண்ட் இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால்ட் அஸ் விண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் நான் வந்து லேட்டர் சொல்கிறேன். பட் இங்கே இப்போ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்லி முடிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போது இங்கே ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து கொளுத்துது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அட்மாஸ்பியரை ஹீட் அப் பண்ணி விட்டுருது. ஸோ ஒரு இடத்துல ஒரு அட்மாஸ்பியர் ஹீட் பண்ணிங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் வந்து லைட் ஆயிரும். அந்த ஏர் வந்து என்ன ஆயிரும், லைட் ஆயிரும். ஸோ ஏர் லைட் ஆகும்போது இட் வில் டென் டு ரைஸ். ஸோ மேலே போகும் அந்த ஏர். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா. ஸோ அந்த ஏர் வந்து என்ன ஆயின்னு போயிங்கன்னா லைட் ஆகி மேலே போயிடும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும், இந்த இடத்துல எம்டியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்னவா இருக்கும், எம்டியாக இருக்கும். ஏர் அந்த இடத்துல இருக்காது, ஏன்னா லைட் ஆகி மேலே போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயோ இருக்கிற ஏர் வந்து ரஷ் பண்ணி இந்த இடத்துக்கு வரும். ஸோ இந்த இடம் தான் லோ ப்ரெஷர், இந்த இடம் தான் ஹை ப்ரெஷர். ஸோ ஹை ப்ரெஷரில் இருக்கிற ஏர் வந்து திக்னஸ் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அது என்ன ஆப்வியஸாக வந்து இது கோல்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஏர் வந்து ஹீட் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து எம்டி ஆகிடுச்சு. ஸோ இந்த எம்டியான இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு வேறொரு இடத்துலேருந்து அந்த ஏர் வருது. ஸோ அந்த ஏர் வந்து ஹை ப்ரெஷர் ஏரியாலேருந்து வரும். அண்ட் இங்கே இருக்கிற ஏர் வந்து லோ ப்ரெஷர். ஸோ லோ ப்ரெஷர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் தான் லோ ப்ரெஷர். ஸோ இப்படி தான் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் நான் கிளியராக வந்து வேறு அடுத்தடுத்து வர சாப்டர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை திருப்பியும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஸோ ஆப்வியஸாக ஒரு இடத்துல வந்து ஹீட் ஆகும்போது ஏர் ஹீட் ஆகும்போது இட் வில் டென் டு ரைஸ். அப்போ அந்த இடத்துல எம்டி ஏர் ஆயிடுது. ஸோ அந்த எம்டி ஏரை ஃபில் பண்ணுறதுக்கு வேறொரு இடத்துலேருந்து அந்த ஏர் வந்து இந்த இடத்துல ஃபில் ஆகும். ஸோ அந்த இடத்துலேருந்து வர ஏர் ஹை ப்ரெஷரில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது லோ ப்ரெஷரில் இருக்கும். ஸோ ஏர் மூவ்ஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். இப்படி தான் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்படி தான் வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு ஏர் மூவ் ஆகுது. அதுதான் விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜன்னல்லாம் அடிக்கும். ஸோ விண்டு வந்து அவ்வளோ ஸ்பீடாக வர காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகி அந்த ஏர் வந்து மேலே போய்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ண இந்த இடத்துலேருந்து ஏர் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டாபிக். நெக்ஸ்ட் ஒன் பயோஸ்பியர். ஸோ பயோஸ்பியரில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா the biosphere is a narrow zone of contact between the land, water and air. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ இட் இஸ் இன் திஸ் zone that life that is unique to this planet exists. ஸோ நம்மலாம் வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ இது மூணு இருக்கிற இடத்துல தான் நம்மளால் இருக்க முடியும். ஸோ there are several species of organisms that vary in size from microbes and bacteria to huge mammals. So all the living organisms including humans are linked to each other to the biosphere for survival. So survivalக்காக இந்த biosphere அப்படிங்கிற இடத்துல தான் இருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. So the organisms in the biosphere may broadly be divided into plant kingdom and animal kingdom. So biosphereல இருக்கிற organisms வந்து ஒன்று பிளான்ட்டாக வந்து பிரிச்சிருவாங்க, இன்னொன்று அனிமலாக பிரிச்சிருவாங்க. ஸோ நம்மளாம் எதில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டமில் இருப்போம். So the three domains of the earth interact
interact with each other and affect each other in some way or the other. ஸோ ஒருத்தவங்க இந்த பயோஸ்பியரில் இருக்கிறவங்க இன்னொருத்தவங்களை அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட்டை கட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வுட் வேணும். நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணணும், அதனால் லேண்டை கிளியர் பண்ணிடுறோம். ஸோ இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப் சாயில் அப்படிங்கிறது ஈரோடு ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த நேச்சரை வந்து எஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சிமிலர்லி எர்த் சர்ஃபேஸ் மே பி சேஞ்ச் டியூ டு நேச்சுரல் கெலாமிட்டிஸ். ஸோ நம்ம பண்ணுற மாதிரி நேச்சுரலாகவும் சிலது நடக்கும், அதுதான் எர்த் குவேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தட் குட் பி சம்மர்ஜன்ஸ் ஆஃப் லேண்ட் ஆஸ் ஹேப்பன் இன் த கேஸ் ஆஃப் சுனாமி. ஸோ சுனாமி நடந்தது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் நிறைய இடத்துல வாட்டர் கடியில் போயிடுச்சு. ஸோ இது டிஸ்சார்ஜ் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இன்டு த லேக்ஸ் நம்ம பண்ணுறோம். ரிவர்ஸில் நம்ம வந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ த வாட்டர் அன்சூட்டபிள் ஃபார் ஹியூமன் யூஸ். இட் ஆல்சோ டேமேஜஸ் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம மட்டும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஸோ அதுக்குள்ளே இருக்கிற லிவிங் பீயிங்ஸையும் நம்ம வந்து சாகடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஃபேக்ட். ஸோ எமிஷன்ஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ், தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ் பொல்யூட் த ஏர். ஸோ உங்களுக்கே தெரியும் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளியில் நிறையா எமிஷன்ஸ் வருது. ஸோ தெர்மல் பவர் பிளான்ஸ்லேருந்து நிறையா வருது, வெஹிக்கல்ஸ்லேருந்து நிறையா வருது. இதெல்லாம் ஏரை பொல்யூட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து என்னென்ன எஃப்ளூயன்ஸ்லாம் வெளியே வருதுன்னு படிக்கணும், தெர்மல் பவர் பிளான்ஸ்லேருந்து என்னென்னலாம் வருதுன்னு படிக்கணும், வெஹிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம டீசல் யூஸ் பண்ணும்போது என்னென்னலாம் வெளியில் வருது, அண்ட் பெட்ரோல் யூஸ் பண்ணும்போது என்ன வருது, நம்ம நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணும்போது என்ன வருது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனாக படிக்கும் போது மட்டும் தான் ப்ரிலிம்ஸை நீங்கள் கிராக் பண்ண முடியும். ஸோ புக்கில் என்ன கொடுத்துருக்கோ அதை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் போகக்கூடாது. ஸோ நார்மலாக இங்கே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா சைடில் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன கேஸ்லாம் ரிலீஸ் பண்ணுது, ஸோ அது என்ன எஃபெக்ட் பண்ணுது, ஸோ மக்கள் எப்படி எஃபெக்ட் பண்ணும், இது எவ்வளோ நாள் வந்து அட்மாஸ்ஃபியரில் வந்து தங்கும், இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கணும். இங்கே உங்கள் கண்ணில் கொடுத்துட்டாங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம், பட் நீங்கள் தான் அதை ரிசர்ச் பண்ணி நீங்கள் படிக்க வேண்டியது. அது உங்களோட ஒர்க். அண்ட் அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸில் நிறையா இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எடுத்து இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து so carbon dioxide is an important constituent of air, but increase in the amount of carbon dioxide leads to increase in the global temperature. நான் ஆல்ரெடி சொன்ன கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த வார்ம்த்தை வந்து வச்சிருக்கும். ஸோ வார்ம் ஏரை பிடிச்சி வச்சிருக்கும். ஸோ நிறைய கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆக நம்மளோட குளோபல் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ this is termed as global warming. ஸோ global warming அப்படின்னா ஒன்றும் இல்லை, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு அதிகம் ஆக வந்து நிறைய அது வந்து வார்ம் ஏரை பிடிச்சி வச்சிருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம எர்த்தும் வந்து வார்ம் ஆகுது. ஸோ அதுதான் global warming. There is thus a need to limit the use of resources of the earth to maintain the balance of nature between the domains of the lithosphere, the atmosphere and the hydrosphere. ஸோ தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணி தேவையான அளவுக்கு மட்டும் எல்லா கேஸஸையும் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதோட இந்த லெசனை வந்து முடிச்சுக்கலாம். அடுத்து கீழே fill in the blanks and tick the correct answer கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ the mountain ranges that separates the Europe from Asia வந்து உங்களுக்கே தெரியும் Urals அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ the continents of North America is linked to South America by an isthmus, உங்களுக்கு தெரியும். ஸோ isthmus of Panama அது பேர். The third one பார்த்தீங்கன்னா the major constituents of atmosphere by percentage is nitrogen 78%, oxygen 21% இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். The domain of the earth consisting of solid rock is lithosphereன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து which is the largest continent? So largest continent Asia. அடுத்து fill in the blanks பாருங்க. The deepest point on the earth is அது உங்களுக்கே தெரியும் Mariana Trench in the Pacific Ocean. So the Dash Ocean is named after a country, Indian Ocean. So the dash is a narrow contact zone of land, water and air that supports life. So biosphere தான் அந்த concept. So the continents of Europe and Asia together are known as Eurasia ன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து last one, the highest mountain peak on the earth is Mount Everest அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட இந்த சாப்டர் வந்து முடிச்சுக்கலாம். அண்ட் இதோட ஃபர்தர் சாப்டர் உங்களுக்கு வேணும், ஸோ நீங்கள் வந்து இந்த புக் படிக்கணும், ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இந்த லெசனோட கண்டென்ட் வேணும், இல்லை இந்த புக்கு உங்களுக்கு புரியல இது நம்ம எடுக்கணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் எந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கேட்கலாம். ஸோ டார்கெட் ப்ரிலிம்ஸ் 2021 கோர்சஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ எல்லா NCERTஸையும் ஸ்டாண்டர்ட் புக்ஸையும் நம்ம டீகோட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருவோம். அண்ட் அது இல்லாமல் பர்சனல் கைடன்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அது இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் அப்பப்போ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வேணும்னாலும் வந்தாலும் வாய்ஸ் நோட் அமுச்சு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு எந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அண்ட் ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டாபிக், ஸோ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இருக்குல்ல, ஸோ எதை ஃபாலோ பண்ணணும், ஸோ எப்படி ஒரு டைம் டேபிள் கூட ஸ்டிக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.